சமையல்காரை மகள் சாரதாவை தேடி தோட்டத்திற்கு வந்தாள் அந்த வீட்டின் எஜமானி லக்ஷ்மி. சாரதா அந்த வீட்டில் சமையல்காரி. ஆனால் லக்ஷ்மிக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவள் கைமணம் மட்டுமல்ல, படிக்காவிட்டாலும் அறிவுபூர்வமான அவள் பேச்சு, அவள் பொறுமை எல்லாம் மிகவும் பிடிக்கும். அதனால் மூச்சுக்கு 300 முறை சாரதா சாரதா என்று அவளை கூப்பிட்டு கொண்டே இருப்பாள். கணவனின் ஆதரவற்ற பெண் என்பதாலும் லக்ஷ்மிக்கு அவள் உதவி அடிக்கடி தேவைப்பட்டதாலும் சாரதாவையும் அவள் மகள் மேகலாவையும் அவர்கள் பங்களாவின் அவுட்டர்ஸ்லே தங்க அனுமதித்திருந்தாள். சாரதா அவளுடைய ஒரே மகள் மேகலாவிற்கு தலைவாரி பின்னி கொண்டிருந்தாள். மேகலாவிற்கு நீண்ட அடர்த்தியான கூந்தல். ஏற்கனவே அவள் நல்ல அழகு. அந்த கருங்கூந்தல் அவள் அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது. அதை வாரி இரட்டை பின்னல் போட்டு மடித்து கட்டி அவளை பள்ளிக்கு அனுப்பிய பிறகுதான் சாரதா நிம்மதி பெருமூச்சு விடுவாள். அந்த சின்ன படிக்க வைக்க சாரதா ஏன் இவ்வளோ சிரமப்படுகிறாள் என்பது லக்ஷ்மிக்கு புரியாத புதிராக இருந்தது. பொம்பளை பிள்ளை படித்து என்ன ஆகப் போகிறது என்பது அவள் நினைப்பு. பெண் பிள்ளைங்களே வேறு ஒருத்தர் சொத்து. அவளை நல்லபடி சீர் செய்து கல்யாணம் செய்து வைத்தாலே போதும். அதிகமாக படிக்க வைத்தால் மாப்பிள்ளை பார்ப்பதே கஷ்டம் என்பதுதான் லக்ஷ்மியின் கருத்து. இந்த சாரதாவிற்கு அடுத்த சாப்பாட்டிற்கே கஷ்டம். படிக்க வைத்து என்ன சாதிக்க போறாள் என்று மனதுக்குள் ஏளனத்துடன் சிரித்து கொண்டாள். லக்ஷ்மி தன் எண்ணங்களை கேலியாக சாரதாவிடம் வெளிப்படுத்தினாள். ஆனால் அவளோ காலம் கற்றுத்தந்த பாடம் என்று ஒரு பெருமூச்சுடன் தன் எண்ணத்தில் உறுதியாக இருந்தாள். லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யா இவளை கான்வென்ட்டில் சேர்ந்து படிக்க வைத்திருக்கிறார். கல்யாண சந்தையில் கான்வென்ட் படிப்பிற்கும் நுனிநாக்கு ஆங்கில பேச்சிற்கும் மதிப்பு அதிகம் என்பது லக்ஷ்மிக்கு தெரியும். ஐஸ்வர்யா மேகலா இருவருக்கு ஒரே வயது. பள்ளிகள் தான் வேறு வேறு, தவிர இருவரும் ஒரே வகுப்பு தான். ஆடம்பரத்திற்கு தான் கான்வென்ட்டில் சேர்த்திருந்தாள் மகளை லக்ஷ்மி. டியூஷன் மட்டும் ஏற்பாடு செய்துவிட்டு மற்றபடி அவள் படிப்பு விஷயத்தில் ஒன்றும் அக்கறை காட்டுவதில்லை. ஐஸ்வர்யாவும் ஒன்று படிப்பில் அதிக ஆர்வம் இல்லை. ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா மேகலா இருவரும் நல்ல சிநேகிதிகள். வயது வளர ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடும் அதிகமாகும் போல் இருக்கிறது. ஐஸ்வர்யாவின் தோழிகள் எல்லாரும் மிகவும் வசதியானவர்கள். நட்பு பகையாக மாறவில்லை, ஆனால் அலட்சியமாக மாறியது. அதனால் மேகலா அவளோடு பழகுவது குறைந்து பிறகு நின்றே விட்டது. மேகலாவிற்கு நெருங்கிய தோழிகள் என்று யாரும் இல்லை. அவளோடு படிக்கும் மாணவிகளும் நன்றாக பழகுவாள். மேகலாவை வீட்டுக்கு அருகில் உள்ள கார்ப்பரேஷன் பள்ளியில்தான் சேர்த்திருந்தாள். ஆனால் அந்த பள்ளியில் கூட இப்போதெல்லாம் மிகவும் நல்ல ரிசல்ட் வருவதால் ஆசிரியர்களும் மாணவர்களும் நன்றாக கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் என்று சாரதா கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் லக்ஷ்மிக்கு படிப்பு என்பது அவ்வளவு அவசியமாக தெரியவில்லை. அவள் பிறந்ததும் வசதியான வீட்டில், கணவர் வீடும் பெரிய பணக்கார குடும்பம். அதனால் அவளுக்கு பணம்தான் வாழ்க்கையில் எல்லாமாக இருந்தது. தலையெழுத்து நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நம்பினாள். எவ்வளவோ பேர் பிஏ எம்ஏ படித்தவர் கூட அவள் கணவரிடம் பணம் அவசர தேவைக்கு கடனாக வாங்கி போவதை பார்த்திருக்கிறாள். அதனால் வாழ்க்கைக்கு முக்கிய தேவை பணம்தான் முடிவுக்கு வந்தாள். அதனால் திருமணத்தில் ஐஸ்வர்யாவுக்கு 200 சவரன் நகை போட்டு வெள்ளியில் 1 கிலோவும் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பங்களாவும் கொடுத்து விலை உயர்ந்த ஒரு பென்ஸ் காரை வரதட்சணையாக கொடுத்ததால் மாப்பிள்ளை கூட பெண் வீட்டோடு தங்கிவிடுவான் என்று கணக்கு போட்டு வைத்திருந்தாள். ஒரு பங்களாவும் லேட்டஸ்ட் ஏசி கார் ஒன்று கொடுத்தாள். மாப்பிள்ளை நம்ம வீட்டிலே காவல் இருப்பான் என்று நம்பினாள் உறுதியாக. ஆனால் சாரதா அப்படி இல்லை. சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகவும் சாதாரணமாக குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டவள். அந்த திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக இல்லை. தனக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலை தன் மகள் மேகலாவிற்கு நேரக்கூடாது என்பதில் சாரதா மிகவும் உறுதியாக இருந்தாள். அந்த கடினமான வறுமை கடலை கடக்க உதவும் ஒரே தோணி படிப்பு மட்டும்தான் என்பதில் மிக உறுதியாக இருந்தாள். சாரதா நிறைய வீடுகளில் வீட்டு வேலை செய்திருக்கிறாள். டாக்டர் வீடுகள், இன்ஜினியர் வீடுகள் என்று பல இடங்களில் வேலை செய்திருக்கிறாள். அவர்கள் பிள்ளைகள் யாரும் நிறைய பண வசதியும் இருக்கிறது என்று படிப்பை கோட்டை விடவில்லை.
டாக்டர் பிள்ளைகள் டாக்டர்களாகவும், என்ஜினியர் பிள்ளைகள் என்ஜினியராகவும், உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து பெரும் புகழும் பணமும் சம்பாதித்து வருவதை கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் சில பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும் சரியான வழிகாட்டுதல் இல்லாததாலும் தங்கள் பணம் தங்கள் தலைமுறைக்கும் காக்கும் என்னும் தவறான போதனையாலும் படிப்பு அறிவு இல்லாமல் அழிந்து போவதையும் அறிந்திருக்கிறாள். அதனால்தான் சாரதா அவள் மகள் மேகலா படிப்பு விஷயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தாள். காலம் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது. மேகலா 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றாள். ஐஸ்வர்யா 2 பாடங்களில் தேரவில்லை. லக்ஷ்மியோ அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஐஸ்வர்யா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உடனடியாக பெரிய பணக்கார பண்ணையார் மகனை பார்த்து திருமணம் முடித்து விட்டார்கள். மேகலாவையும் அதிக படிக்க வைக்காமல் சீக்கிரம் யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்த பழுவை குறைத்துக்கொள் என்று அட்வைஸ் வேறு சாரதாவிற்கு. ஆனால் கொக்குக்கு ஒன்றே மதி என்பது போல் சாரதாவிற்கு மகளை நன்றா படிக்க வைக்க வேண்டும் என்பது ஒரே லட்சியமாக இருந்தது. மேகலாவின் படிப்பிற்காக கல்லூரிக்கு அருகில் வீடு மாற்றிக்கொண்டு வேறு இடம் வந்து குடியேறினார் சாரதா. அவளுக்கும் வயதான நாள் முழுவதும் லக்ஷ்மியிடம் வேலை செய்ய முடியாததும் ஒரு காரணம். வீடு மாறி வந்த பிறகு இரு வீட்டாருக்கும் தொடர்பு விட்டு போயிட்டு படிப்பை முடித்து புகழ்பெற்ற மருத்துவமனையில் டாக்டராக பணியில் சேர்ந்தாள் மேகலா. சாரதாவிற்கு மகளின் மேலான நிலையால் சந்தோஷம். ஒரு நாள் இரவு மேகலா எமர்ஜென்சி டியூட்டியில் இருக்கும்போது விலை உயர்ந்த காரிலிருந்து ஒரு பெண்ணை கைப்பிடித்து அழைத்து வரும்போது மருத்துவமனை சிப்பந்திகள் அவளை வீல் சேரில் உட்கார வைத்து அழைத்து வந்தனர். அந்த பெண்ணை பார்த்து மேகலா திடுக்கிட்டாள். அந்த பெண் ஐஸ்வர்யாதான். அந்த பெண்ணுடன் லக்ஷ்மியும் இன்னும் சிலரும் வந்திருந்தன. ஐஸ்வர்யாவுக்கு தலையில் பலமான அடி, கை காலிலும் காயங்கள். எல்லா காயங்களும் அவள் கணவன் கொடுத்த அன்பளிப்புதான். காயங்களுக்கும் மருந்து போட்டு கட்டுக்கட்டி மேகலா அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட தனி அறையில் அமர வைத்து 2 இட்லியை சாப்பிட வைத்து காஃபியை குடிக்க வைத்தாள். லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. மேகலா அவளுக்கு ஆறுதல் கூறினாள். சாரதா அப்போதே படிப்பு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகவும் முக்கியமானது என்றால், நான் தான் பணம் இருந்து பெரிய பணக்கார இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்தால் போதும் என்றேன். என் எழுத்து இகழில் இன்று ஆத்திச்சுடியில் படுத்தோமே மறந்து விட்டீர்களா என்றால், நான் ஒழுங்காக படித்திருந்தால் என் பெண்ணை நன்றாக படிக்க வைத்திருப்பேன். நான் பூஜ்யம். அதனால்தான் என் மகள் வாழ்க்கையும் கேள்விக்குறியானது. லக்ஷ்மி தேவியின் அருள் இருந்தால் போதும் என்று நினைத்து சரஸ்வதி தேவியை புறக்கணித்தேன். அதன் பலன்தான் இது என்று மூக்கை உறிஞ்சினார். மாமியார் பவரெல்லாம் போயாச்சு. இது மருமகள் கால ஆண்டி என்றால் மேகலா சிரித்து கொண்டு.